இது போன்ற கேள்விகளுக்கு பொதுவான பதில்கள் என்னவென்றால், பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள், இருப்பதை கொண்டு திருப்தியடையுங்கள், தேவைக்கு மீறி கடன் வாங்காதீர்கள், ஆலயம் செல்லுங்கள், குழந்தைகளுடன் விளையாடுங்கள், நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கள், நன்றாக உறங்குங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உடன் பிறந்த உறவுகளும் உடனிருக்கும் நண்பர்களும் துரோகம் செய்தால் எந்த ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் ருசிக்காது. தேவலோகத்து மஞ்சத்தில் படுத்தாலும் உறக்கம் வராது. ஆலயம் சென்றாலும் மனம் நம்மை ஏமாற்றியவரை சபிக்கத்தான் செய்யும். நமக்கு ஏற்பட்ட துரோகத்தின் விளைவால் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை ஏற்படும் போது அவர்களுடன் பேசவோ விளையாடவோ தோன்றாது. முதலில் நோ என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர், மனைவி, மக்களின் நியாயமான தேவைகளை தவிர்த்து மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் நோ என்று சொல்ல துணிவு வேண்டும். நம் பெற்றோர் நம்மை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் என்றால் அவர்களின் ஆரோக்கியத்தையும் நல்லவிதமான உண்டு உறைவிடத்தையும் தான் நாம் உறுதி செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் ஊர் சுற்றுவதற்கு கடன் வாங்கி காருக்கு செலவு செய்யக்கூடாது. அதே போலத்தான் மனைவியும் நம்பி வந்தவளின் நியாயமான தேவைகளை தான் கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர பிறரை பார்த்து வரும் ஆசைகளை நிறைவேற்ற போராடக்கூடாது. உறவுகளை பேணிக்காக்க கடன் வாங்கி ஊர் திருவிழாவிற்கோ அல்லது திருமணம் மற்றும் காதுகுத்து வைபவங்களுக்கோ செலவு செய்ய நினைக்கக்கூடாது. நாம் கடனாளி ஆனாலும் நம் உறவுகள் தானாக நம்மை விட்டு விலகிச் சென்றுவிடும். முக்கியமாக பிறருடைய நிம்மதியை பற்றி அதிகம் மெனக்கெட்டால் நம்முடைய நிம்மதியை நாம் கட்டாயம் இழந்துத்தான் ஆக வேண்டும். பிறரை தேவையின்றி தொந்தரவு செய்யாமல் இருக்க முயற்சிக்கலாமே தவிர அவர்களின் சுக சௌகரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பிறகு பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்களைப் போன்று மனநோயாளிகளாகத்தான் தெரிய வேண்டும். அதிகமாக வளைந்து கொடுக்கும் நாணலோ அல்லது கோரை புற்களோ துடைப்பம் செய்ய மட்டும்தான் பயன்படும், வேறு எதற்கும் பயன்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே இந்த பெரும்பாலான துலாம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டு வாசலை தாண்டி ஏறினால் காரு, காரிலிருந்து இறங்கினால் கரிசோறு என்றுதான் இருப்பார்கள். ஆனால் உலகமே இவர்களை பழி வாங்குவதாக ஒரு பில்டப் கொடுப்பார்கள். 24/7 ஏசி காரில் ஊர் சுற்றி கொண்டு கவலைப்படும் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்கள்தான். ட்ரூ ஃப்ரீடம் cannot exist without sacrifice என்பார்கள். கட்டிய மனைவி குழந்தைகளுக்காக ஓரளவிற்குத்தான் அனுசரித்து போக முடியும். இதே தான் மனைவிக்கும் தான் பெற்ற குழந்தைகளுக்காக ஓரளவிற்குத்தான் கணவனை அனுசரித்து போக முடியும். மற்றபடி பங்காளி தகராறில் இருக்கும் வீடோ பிற சொத்துக்களோ அவற்றை வந்த விலைக்கு கொடுத்துவிட்டு விலகி வந்துவிட வேண்டும். அதே பலம் பொருந்திய உறவினர்களிடம் பகை என்றால் சொத்தை நஷ்டத்திற்காவது விற்றுவிட்டு விலகி வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த சொத்தை லாபத்திற்கு விற்கும் முன்பாக நாம் மேலே போய் சேர்ந்து விடுவோம். சகோதரியோ சகோதரனோ அவர்களுக்கு திருமணம் ஆகிச் சென்று விட்டால் ஓரளவிற்குத்தான் தாங்க வேண்டும். பாசமலர் சிவாஜி சாவித்திரி போல திரிந்தால் பிறகு இருவரது குடும்பமும் நாசமாக போய்விடும். ஆணோ பெண்ணோ அவர்கள் செய்யும் பணியின் எதிர்பார்ப்புகளுக்கேற்ப திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இக்காலத்தில் திறமையை வளர்த்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேலையை பற்றிய பயம் நம் அன்றாட நிம்மதியை பதம் பார்த்துவிடும். முக்கியமாக வாரத்தில் ஓரிரு நாட்களாவது அல்லது சில மணி நேரங்களாவது நமக்கு பிடித்த துறையில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லது மனதிற்கு பிடித்ததை செய்ய வேண்டும், அதாவது நல்ல விஷயங்களில். மிக முக்கியமாக இரவு 9 மணிக்கு மேல் குடும்பத்துடன் டிவி முன்பாக உட்கார்ந்து கொண்டு பக்கெட் பிரியாணி, ஃபாஸ்ட் ஃபுட், பரோட்டா தின்பவர்களின் ஆரோக்கியம் கெட்டுப்போய் மன நிம்மதியும் தானாக கெடும். தன்வந்திரி பகவானே நேரில் வந்தாலும் இவர்களை காப்பாற்ற முடியாது. அதே போல கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவரும் ஆளுக்கொரு மூலையில் படுத்துக்கொண்டு ஆளுக்கொரு செல்போனை கையில் வைத்துக்கொண்டு தானாக தூங்கி விழும் வரை, அதாவது நள்ளிரவு வரை செல்போனை நோண்டி கொண்டிருப்பவர்களுக்கு எக்காலத்திலும் நிம்மதி இருக்காது. மிக மிக முக்கியமாக அது ஆணோ பெண்ணோ இல்லை 13 வயது சிறுவர் சிறுமிகளோ, கழிவறைக்குள் செல்போன் கொண்டு செல்பவர்கள் வாழ்க்கையில் உருப்படுவதற்கு 1000% வாய்ப்பே கிடையாது.